சின்ன அழகு. ஏய் என்னடா மகனே, இங்க என்ன நடக்குது? என்ன 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 சித்தப்பா, என்ன நடக்கு? ஏதோ டெக்கால்ட்டி வேலை பண்ற, அதை என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிற. அந்த பக்கம் பார்த்தா ஐசுவோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற, இந்த பக்கம் பார்த்தா ஜோதியோட போட்டோவை பார்த்து ஊறுகிற. டேய் சொல்லுடா, நீ யாரு? டேய் இதுக்கு முன்னாடி பாம்பேல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? சித்தப்பு, உனக்கு இருக்கிறது ரொம்ப சின்ன மூளை. அதை போட்டு இப்படி கசக்கி கோக்குமாக்கெல்லாம் யோசிக்காத. பேசாம போய் படுத்து தூங்கு. ஏய் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லடா. ஐஸ்வர்யாவா ஜோதியா? பிடிச்ச கல்யாணமா பிடிக்காத கல்யாணமா? பதில் சொல்லடா. போயா, சும்மா ஏதாவது காமெடியா பேசிக்கிட்டு. இதுக்கு தான் சின்ன பசங்க சாவகாசம் வேணாங்கிறது. நம்ம கிட்டயே ஏதோ மறைக்கிறானே. யாரு? அத்தை கூப்பிடுறங்க. அத்தை சொல்லுங்க அத்தை. என்ன மாப்பிள்ள இப்படி பண்ணிட்டீங்க? என்னாச்சு அத்தை, என்ன சொல்றீங்க? உங்களை நம்பிதானே ஜோதி உங்க வீட்டுக்கு அமிச்சேன். அங்க வந்து உங்க கல்யாணத்துக்கு நாள் குறிச்சத அப்படியே ஏன் தர்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டீங்க? அத சொல்றீங்களா அத்தை? என்ன மாப்பிள்ள சிரிக்கிறீங்க? அத்தை, எல்லாமே நல்லதுக்காக தான். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஜோதி இங்க திரும்ப வீட்டுக்கு வந்ததும் அவங்க அண்ணன் கிட்ட, அப்பா கிட்ட, பாட்டி கிட்ட எல்லார்கிட்டயும் நல்லா மாட்டிக்கிட்டா. அத்தை, அவ எல்லார்கிட்டயுமே மாட்டிக்குவாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என்னது? அத்தை, ஜோதி என் வீட்டுக்கு வந்து என் முகூர்த்த நாளுக்கு அவளே தேதி குறிச்சு தந்தான்னு சொன்னா எல்லாரும் அவ மேல கோவப்படுவாங்களே தவிர, நான் தான் அவளை கல்யாணம் பண்ண போறேன்னு யாரும் சந்தேகப்பட மாட்டாங்களே. என்ன நான் சொல்றது? அது மட்டும் இல்ல அத்தை, என் வீட்டுல இங்க எனக்கு கல்யாண ஏற்பாடு நடக்கும்போது அங்க உங்க வீட்டுல ஜோதி மேல யாருக்காவது சந்தேகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்க, அவளால இங்கேயும் வர முடியாது, மண்டபத்துக்கும் வர முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்புறம் எப்படி நான் ஜோதி கழுத்துல தாலியை கட்டுறது? அதுக்காகத்தான் நான் அப்படி சொன்னேன். ஆமாத்த, இந்த பய எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் எதையாவது கோக்குமாக்காவே பண்ணிக்கிட்டு திரிவான்னு உங்க வீட்டுல உள்ளவங்க நினைச்சாதான் ஜோதி ஃப்ரீயா இந்த வீட்டுக்கு வந்து போக முடியும். எங்க வீட்டுக்கு அவ அப்படி இப்படின்னு வந்து போனாதான் நான் அவளை கல்யாணம் பண்ற வரைக்கும் கூட்டிட்டு போக முடியும், தாலியும் கட்ட முடியும். அத்த, இது எல்லாமே எந்த பிசுறு இல்லாம நல்லபடியா நடக்கிற வரைக்கும் உங்க வீட்லயும் சரி எங்க வீட்லயும் சரி ஜோதியும் என்னையும் யாரும் கொஞ்சம் கூட சந்தேகப்பட மாட்டாங்க. இப்ப புரியுதா? அதனாலதான் அத்தை, மாமாக்கும் பாட்டிக்கும் தர்மாக்கும் தெரியற மாதிரியே நான் அப்படியே இந்த ஆட்டத்தை கொண்டு போயிட்டு இருக்கேன். அத்தை, இப்ப புரியுதா உங்க மாப்பிள்ளையோட ஆட்டம் என்னன்னு? ஐயோ, என் மாப்பிள்ள ரொம்ப அறிவாளிதான், சுத்தி தான் போடணும். எது எப்படியோ உங்க 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்து அதே நாள்ல நம்ம 2 பேர் குடும்பமும் ஒன்னா சேரணும்னு தான் என்னோட ஆசையே. அத்தை, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்க ஆசை நிச்சயமா நிறைவேறும். தைரியமா இருங்க. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. ஷோபனா, ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டு இருக்கேம்மா. உன் அத்தை சரசும் ஐசும் ரெடி ஆயிட்டாங்களான்னு பாரு, சீக்கிரம். அப்பா, நான் ஒரு கல்யாண பத்திரிக்கையில பார்த்தேன்ப்பா. அது சாக்லேட் கலர்ல ரோஸ் ஃப்ளவர்லாம் வச்சு ரொம்ப அழகா இருந்துச்சுப்பா. அதே மாதிரி பத்திரிக்கை நம்மளும் செலக்ட் பண்ணலாம்ப்பா. ஏய், அதெல்லாம் நல்லா இருக்காது. கோல்டன் கலர் பத்திரிக்கை தான் நல்லா ரிச்சா இருக்கும். அந்த மாதிரி பத்திரிக்கை தான் எனக்கும் பிடிக்கும். இந்த பாருங்க பொடிச்சுகளா, உங்க கல்யாணத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பத்திரிக்கையெல்லாம் எடுத்துக்கங்க. இது ஏன் பொண்ணு கல்யாணம், அவ மனசுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி தான் பத்திரிக்கை எடுப்பா. ஏன் அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதை அந்த ஆண்டாள மலையை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தாலும் கொடுத்துடலாம். அதெல்லாம் முடியாது. ஏன் அண்ணன் கல்யாணத்துக்கு நான் தான் செலக்ட் பண்ணுவேன். என்னப்பா? ஏங்க, எல்லாரும் கிளம்பி போற மாதிரி வண்டி சொல்ல சொன்னனே, சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேம்மா, இன்னும் 10 நிமிஷத்துல வண்டி வந்துடும்.
இவங்களே எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்களே, ஆனா அவ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. அவ வேற விதமா குழப்புவானே. வண்டி வந்தா முதல்ல இடம் பிடிச்சிடணும். இவரதுக்கு கால் பண்றாரு. ஐயோ, போனை எடுக்க மாட்டேங்கிறியா? இல்லையே. இரு. இப்ப எதுக்கு கூப்பிடுறாரு? செல்லக்குட்டி, ஏன் போனை எடுக்க மாட்டேங்கிறியா? உன் மாமனை பத்தி உனக்கு தெரியல. என்ன மாப்பிள்ள ஃபோன் பண்றாரு? ஹலோ மாப்பிள்ள, சொல்லுங்க மாப்பிள்ள. ஹலோ அத்தை. அப்படியே போனை கொடிநடையா நடந்து போய் ஜோதி கிட்ட தரீங்களா? சரி. நான் எடுக்க போறது இல்ல. எடுத்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரு. ஜோதி, இந்தம்மா போன். யாரு? பேசு, தெரியும். ஹலோ, யாரு? உன் மாமன். ஏமா, உனக்கு அறிவில்ல? நீயே பேச வேண்டியதானே? நான் எடுத்துட்டு போ. உன்கிட்ட தான் பேசணும்னு சொன்னாரு. பேசுடி. என்கிட்ட என்னம்மா பேசணும்? பேசுன்னு சொல்றேன்ல. அம்மா, அம்மா. ஹலோ. ஜோதி கண்ணு, சௌக்கியமா இருக்கியா? சாப்பிட்டியா? நான் இப்ப போனை கட் பண்ணா என்ன பண்ணுவேன் மாமா? நீ போனை கட் பண்ணா என்ன? நான் உங்க அம்மா நம்பருக்கு வருவேன், அடுத்து உங்க அண்ணன் நம்பருக்கு வருவேன், உங்க அப்பா நம்பருக்கும் வருவேன். உன் வீட்டுல எவெல்லாம் சிம் கார்டு வச்சிருக்கானோ அத்தனை பேத்துக்கும் கூப்பிடுவேன். எப்படி? நான் உன்னை பார்க்கணும் பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன். நீ நிலால இருந்தா கூட இன்னொரு விக்ரம் லேண்டர் ரெடி பண்ணிட்டு வருவேன். அதெல்லாம் விடு. இப்ப உனக்கு என்ன வேணும்? அது நீ ஒரு 10-20 நிமிஷத்துக்குள்ள பொறுமையா நம்ம ராஜபாளையம் மெயின் ரோட்ல இருக்கிற இன்விடேஷன் கார்டு கடைக்கு நீ வர்ற. அதுல என்னோட கல்யாணத்துக்கான இன்விடேஷன் கார்டுக்கு நீ தான் டிசைன் செலக்ட் பண்ற. வர முடியலன்னு சொன்னு வச்சுக்கோயேன். என்ன கல்யாணத்தை கேன்சல் பண்ணுவேன்னு சொல்லுவ, அப்புறம் நீ தான் எனக்கு வாழ்க்கை தரணும்னு சொல்லுவ, அப்படித்தானே? அதேதான். செல்லக்குட்டி கற்பூரம் மாதிரி கச்சிதமா புரிஞ்சு வச்சிருக்க செல்லாம். வர வந்து தொலைக்கிறேன். ஓகே ஓகே, வெல்கம் வெல்கம் வெல்கம். ஐ அம் வெயிட்டிங். என் மேல கோவப்பட்டாலும் அது ஒரு தனி அழகுதான். இந்தா. என்னடா செல்லம், மறுபடியும் புடவையா? கட்டிட்டு போணுமா? ஆமாடி. மங்களகரமா இருப்ப. ஆமாடி. கட்டலன்னு தெய்வ குத்தாயிடும். அதான். ஏமா லூசாமா நீ? கல்யாணம் மாமாவுக்கா இல்ல எனக்கா? அவனை புடவை எடுத்துட்டு வந்து கட்டிக்கோங்கிற. யாருக்கா இருந்த என்னடி? என் செல்லம் இல்ல. கல்யாணத்துக்கு போகும்போது மங்களகரமா போகணும்ல. அட போமா, நீயும் புடவையும். ஏய், நீ எப்படி போனாலும் சரி, கார்த்திக் கட்டிக்க போறது ஒண்ணுதானே? உட்காருங்க சித்தப்பா, உட்காரு சித்தப்பா. சரி, போலாண்ணே. ஏண்டா மகனே, ஒரு பத்திரிகை செலக்ட் பண்றதுக்கு எல்லாம் இவ்வளவு குடும்பமா போனோமா? ஏய், நடக்க போறது நம்ம வீட்டோட முதல் கல்யாணம். பத்திரிகையில இருந்து பந்தக்கால் வரைக்கும் எல்லாத்தையும் குடும்பத்தோட தான் செய்யணும். ஓ, அப்ப எல்லா விஷயத்தையும் குடும்பத்தோட தான் செய்யறீங்களா? கிறுக்கு பையல, உனக்கு ஏன் கல்யாணம் நடக்கலன்னு இப்ப தெரியுதா?
பொண்ணு கொடுக்க வந்த பையல்வட்டாலாம் இப்படி வாய் கொடுத்ததுனால தான் உனக்கு எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டான். அதெல்லாம் காரணமா இருக்காது. அவங்க வரும்போது நீ எதிர்க்க வந்திருப்ப, அதான் உன்னை பார்த்து பயந்து ஓடி இருப்பாங்க. ஏலே, என்னாலதான் உன் கல்யாணம் நின்னு போச்சுன்னா பெரியண்ணனுக்கு எப்படிடா கல்யாணம் நடந்திருக்கும்? அவர் விவரமா லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. ஆனா நாங்க அப்படியா? நாங்க அப்பவே சிங்கிள் மேனா சுத்திக்கிட்டு இருந்தாலாச்சே. அதுவா தலையெழுத்து. ஏய் சோபனா, இங்க எல்லாரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன போனை நோண்டிக்கிட்டு இருக்க? என் அண்ணன் கல்யாணத்துக்கு என்ன மாதிரி பத்திரிக்கை வாங்கலான்னு சாம்பிள் பாத்துக்கிட்டு இருக்கேன். அழுது அதை தான் போய் கடையில பார்க்க போறோம்ல, அப்புறம் என்னத்த நோண்டிக்கிட்டு இருக்க? இருந்தாலும் என் அண்ணனுக்கு ஏதாவது வித்தியாசமா கிடைக்குமான்னு ஆன்லைன்ல பாத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் முடியாது, நான் தான் செலக்ட் பண்ணுவேன். ஏய் போடி, நீ ஊர் நாட்டா மாதிரி மஞ்சள் கலர் பத்திரிக்கையை செலக்ட் பண்ணுவ, அதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது. அதான் நான் ரிச்சா பாக்குறேன். மாமா பாருங்க மாமா, நான் தான் பத்திரிக்கையை செலக்ட் பண்ணேன்னு சொன்னேன்ல, இப்ப பாருங்க ஷோபனா செலக்ட் பண்றேன்னு சொல்றா. ஐசு நீ செலக்ட் பண்ணு, ஷோபனாவும் செலக்ட் பண்ணட்டும். யாருது நல்லா இருக்கோ அதை நாம தேர்ந்தெடுப்போம். அதெல்லாம் முடியாது. என் பொண்ணு கல்யாணத்துக்கு அவ தான் செலக்ட் பண்ணுவா. உன் கல்யாணத்துக்கு வேணா நீயே செலக்ட் பண்ணிக்கம்மா. ஏன் ஏன் ஏன்? ஏன்னா அவ தானே கல்யாண பொண்ணு. அவ கல்யாணத்துக்கு அவ தான் செலக்ட் பண்ணணும். என்ன மர்மோனே பேசாம வாரிய? எல்லாத்துக்கும் உரைக்கிற மாதிரி பளீர்னு சொல்லுங்க. கரெக்டா சொன்னமா. அத்தை, நீங்க அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. பத்திரிக்கைய கல்யாணம் ஆக போற பொண்ணு தான் செலக்ட் பண்ணுவா. அப்படி சொல்லுங்க என் மர்மோனே. எம்மாடி காதுல விழுந்துச்சா? ஐயோ அண்ணே, இது கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கிற கடையா? பாக்குறதுக்கு அப்படியே நகை கடை மாதிரியே இருக்குனே. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? ஏன் அது ஜோதி வந்தா என்ன தப்பு? அவளுக்கு இந்த கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. அவ என் அண்ணன் அவ என் வீட்டு ஆளுங்க சார்பா வந்திருக்கா, போதுமா? ஓஹோ, அப்ப இந்த மகாராணி அம்மாவை வர சொன்னது நீங்க தானோ? சரசு, இது பொது இடம், கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஆமா, நான் தான் வர சொன்னேன். இன்னொரு முக்கியமான விஷயம், கல்யாண பத்திரிக்கைய செலக்ட் பண்ண போறதும் அவதான். ஜெயம்மா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. ஜோதி அவ மாமனுக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கா தெரியுமா? ஆசைப்பட்டு வந்திருக்கேனா? இந்த கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கு காரணமே ஜோதிதான். அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. என்னம்மா? இந்த கல்யாணத்துல அவ என்னெல்லாம் ஆசைப்படுறாளோ அது எல்லாம் செய்வா. என்ன ஜோதி? நான் ஆசைப்படுறேனா?
பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாக்குறத பாரு. சரி சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கல்யாண பத்திரிக்கை எடுக்கிற மட்டுமா வேலை? இன்னும் கல்யாண வேலை நிறைய இருக்கும். ஜோதி வாமா, செலக்ஷன் பண்ணலாம். அம்மா வாங்க போலாம். எல்லாம் வாங்க வாங்க வா போலாம். ஜோதி, வாங்க உனக்கு வாங்க பிடிச்ச பத்திரிக்கையை நீயே செலக்ட் பண்ணு வா. சரசு வா போலாம். என்னண்ணே இதெல்லாம்? அண்ணன் நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். வா. இந்த பக்கம் போனா மகன் நம்மளை குழப்பிட்டே இருப்பான். நாம நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான். வாமா. ஜோதி வா வா வா, உட்கார். வா உட்கார். உட்கார். வா சோபா வா. பாரு. அக்கா டிசைன்லாம் காட்டுங்க. சித்தி ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க? வாங்க நீங்களும் கார்டு செலக்ட் பண்ணுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நாங்க இங்கே நிக்கிறோம். நீங்களே பத்திரிக்கை செலக்ட் பண்ணுங்க, நாங்க ஓரமா நிக்கிறதுக்கு தானே வந்தோம். என்ன சித்தி, குடும்பமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செலக்ட் பண்ணலாம். அதுக்காக தானே இவ்வளவு தூரம் வந்தீங்க. எம்மாடி, நாங்கெல்லாம் குடும்பமா ஒண்ணு மண்ணுமா தான் வந்தோம். எப்ப இங்க நீ வந்தியோ அப்ப எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு நிக்கிறோம். ஏ சரசு, இப்ப என்ன ஆச்சுன்னு நீ மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு நிக்கிற? இப்ப என்ன, ஜோதி இங்க வந்தது உனக்கு பிடிக்கலையா? நான் என் வீட்டு சார்பா வரட்டுமேன்னு நினைச்சேன். நீ மட்டும் உன் குடும்பத்தோட ஒன்னா இருக்கல்ல, எனக்கு நீ யாரு இருக்கா? ஏதோ என் வீட்டு சார்புல இவ வந்தா உனக்கு பிடிக்கலையா? சரிம்மா விடு, நான் இப்பவே இவளை வெளியில அனுப்பிடுறேன். நீயும் அண்ணனுமா சேர்ந்து குடும்பத்தோட பத்திரிக்கை எடுங்க. நீ வா ஜோதி. ஐயோ அத்தை அத்தை அத்தை, நீங்க பேசாம இருங்க. மா, அவங்க பத்திரிக்கை தானேமா பாக்குறாங்க, நீயும் வந்து பாருமா. சரசு இந்த வாரேன்னு. உட்காருங்க சித்தி. இருக்கட்டும் இருக்கட்டும். ஜோதி நீயே செலக்ட் பண்ணுமா. மா அதை எடுத்து போடுங்க. அந்த கார்டு என்னடா? ஒரு நிமிஷம் இப்படி வா. ஏன் வா சொல்றேன். ஜோதி நீ செலக்ட் பண்ணிக்கிட்டு வந்துடுறேன். என்னடா? ஒன்றும் இல்லைப்பா, அம்மாட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஜோதி மாமா, எதை பத்தி யோசிக்காம நல்ல ஒரு கார்டை பார்த்து செலக்ட் பண்ணு. சரிங்க மாமா. இப்ப எதுக்கு நீ வெளியில போறேன்னு ஓவரா டிராமா பண்ணிட்டு இருக்க? நீ போறது இல்லாம ஜோதி வேற கூட்டிட்டு போறேங்கிற. டேய், உன் அத்தைக்காரியோட வாய் அடைக்க எனக்கு வேற வழி தெரியலடா. அதே அப்படி ஒரு டிராமாவை போட்டேன். இப்ப பாத்தியா எப்படி அமைதியா இருக்கான்னு? என் மருமகளுடைய கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா நடக்கணும். அதுக்குதான் அப்படி சொன்னேன். சரி, தாலி அவ கழுத்துல கட்டின உடனே பெரிய பிரளயமே நடக்குமே, அப்ப என்ன பண்ணுவ? அது அப்புறம் பாத்துக்கலாம்டா. அது வரைக்குமாவது நாம நிம்மதியா இருப்போம். அங்க பாரு, உன் வருங்கால பொண்டாட்டி பத்திரிக்கைய செலக்ட் பண்ற அழகு நீ பார்க்க வேண்டாமா? வா வந்து பாரு. நீ போ, நான் வர்றேன். சரி வா. இந்த பத்திரிக்கை பழைய மாடலா இருக்கு, புதுசா ஏதாவது கொடுங்கம்மா. சித்தப்பா, இங்க என்ன பண்றீங்க? கல்யாணத்துக்கு பத்திரிக்கை செலக்ட் பண்ண வந்தேன். அதான் அங்க எல்லாரும் செலக்ட் பண்றாங்களே, நீங்க வேற இங்க என்ன செலக்ட் பண்றீங்க? ஏமா, அது என் மகனுக்கு, இது எனக்கு. உங்களுக்கா? உங்கள ஏய் இரு இரு, எதை சொல்றதா இருந்தாலும் திட்டாம சொல்லு. இன்னும் 5 வருஷத்துல உங்களுக்கு 60 வயசு ஆக போகுது. இப்போ போய் கல்யாண பத்திரிக்கை செலக்ட் பண்றீங்களா? சோவாட், நேத்து கூட முருகேசன் அண்ணன் கோயில கல்யாணம் பண்ணாரு. ஐயோ, அவரு 60 கல்யாணம் பண்ணாரு, நீங்க இன்னும் கல்யாணமே பண்ணலையே. கடவுளே, முருகேசன் நமக்கு தெரியாம 60 கல்யாணம் பண்ணிட்டானா? பத்திரிக்கை கொண்டு வந்து போடுமா. இந்த கார்டுல இந்த மாதிரி ரோல் பண்ணி ஓபன் பண்ற மாதிரி இருக்குமே, என்ன ஜோதி இன்னுமா செலக்ட் பண்ணிட்டு இருக்க? ஏமா அதெல்லாம் எடுத்து போடுங்கம்மா. அந்த கார்டெல்லாம் கூட எடுத்து போடுங்க.
ஜோதி, உன் கல்யாணத்துக்கு தான் பத்திரிக்கை செலக்ட் பண்றோங்கிறது தெரியாமையே செலக்ட் பண்ற. ஜோதி, நீ தான் கல்யாண பொண்ணு. பத்திரிக்கை மட்டும் இல்ல, முகூர்த்த புடவையில இருந்து தாலி வரைக்கும் எல்லாத்தையும் நீ தான் செலக்ட் பண்ண போற. ஜோதி, உன்னை மனக்கோலத்துல பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு ஜோதி. ஐ லவ் யூ ஜோதி. ஐயோ, நான் சொன்னது கேட்டுருச்சோ?